இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 6வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். இந்த 6வது பாடமானது 1 கொரிந்தியர் நிருபத்தில் 12வது அதிகாரம், 13வது அதிகாரம், 14ஆம் அதிகாரத்தை அடிப்படையாய் கொண்டது. 12, 13, 14 இதெல்லாம் எதை பற்றியது? இதுக்கான பேஸு 1 கொரிந்தியர் 11 வருது பாருங்களேன். நம்ம போன பாடத்தில் 10ஆம் அதிகாரத்தை படித்து நிறுத்தியிருக்கிறோம். அப்போ 11, 12ஆம் அதிகாரத்துக்கான ஒரு பேஸ் அங்கே வர்றதை பார்க்க முடியும். வாங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 18 பாருங்க. 1 கொரிந்தியர் 11 வசனம் 18 என்ன அப்படின்னா, கொரிந்து சபையில் காணப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே வரார். அதுக்கான தீர்வுகளையும் கொடுத்து கொண்டே வரார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? விபச்சாரத்தை குறித்து பேசினார். உங்களுக்குள்ள விபச்சாரம் காணப்படுது அப்படின்னு சொன்னார். நீங்கள் நீதிமன்ற வழக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னார். போன பாடத்தில் பார்த்தோம்னா விக்கிரகாராதனை குறித்து அங்கே பேசினார். இப்போ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் இதெல்லாம் எதை பற்றி பேசுது? வாங்க 1 கொரிந்தியர் 11, 18 பாருங்க. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அப்போ சபைக்குள் என்ன காணப்படுகிறது? பிரிவினைகள் காணப்படுது. இப்போ ஒரு முதல் ஹோம்ஒர்க், வீட்டு பாடம், பிரிவினை அப்படின்ற விஷயம் 1ஆம் அதிகாரத்திலேயே படித்த ஞாபகம் உங்களுக்கு வருதா? அது 1ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? பிரிவினைகள், அதை பற்றி படித்தோம். ஏன்னா அந்த வசனத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. அப்போ அந்த பிரிவினைகள், அந்த பிரச்சனையை மீண்டுமாக எடுத்து சிந்திக்கிறார். இப்போ 11ஆம் அதிகாரம் பிரிவினைக்கான முதல் காரணத்தை சொல்லுது. 12ஆம் அதிகாரம் பிரிவினைக்கான மற்றொரு காரணத்தை சொல்லுது. 11ஆம் அதிகாரம் பிரிவினைக்கான காரணம் என்ன? வாங்க 11:27 பாருங்களேன். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அப்படின்னா என்ன நடக்குதுங்க? திருவிருந்து ஆராதனையில் அபாத்திரமாய் அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் பானம் பண்ணுதல் அப்படின்னா ரொம்ப அதனுடைய மகத்துவம் என்னதென்றுன்னு புரியாமல், ஒரு பயபக்தி இல்லாமல், ஏதோ சோறு சாப்பிட்ற மாதிரி அப்பத்தையும் ரசத்தையும் புரிஞ்சிக்காம அவங்க சாப்பிட்றது. சரி, அது ஒரு காரியம். இன்னொன்று பாருங்க, வசனம் 11:20 கவனிங்க. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வந்திருக்கும் போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். திருவிருந்து ஆராதனைக்குரிய அப்பத்தையும் ரசத்தையும் ஒரு பக்தி இல்லாமல், பயம் இல்லாமல் சாப்பிட்றது அது ஒரு வகையான தவறுங்க. இன்னொரு விஷயம், பொதுவாக அவங்க சபையில் உள்ள சோஷியல் மீல், அதாவது எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஐக்கிய விருந்து சாப்பிட்றாங்க பாருங்க. அந்த ஐக்கிய விருந்து சாப்பிடும்போது ஒரு கூட்டம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருது, இன்னொரு கூட்டம் சாப்பிடலையான்னு பார்த்தீங்கன்னா கவலை இல்லை. பெரும்பாலும் பணம் உள்ளவர்கள் முன்னாடியே சாப்பிட்றாங்க, பணம் இல்லாதவர்களை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க. இது சபைக்குள் பிரிவினை உண்டாக்குகிறது. புரியுதா? அப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னா, திருவிருந்து ஆராதனை, அந்த ஆராதனை பக்தி இல்லாமல் அபாத்திரமாய் அதில் பங்கெடுக்கிறது. சரிங்களா? 2வது, சபையினுடைய ஐக்கிய விருந்தில் ஒருத்தர் முந்தி சாப்பிட்றது, ஒருத்தர் கண்டுக்காமல் போகிறது, இப்படி இருக்கிறது. இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் அதிகாரம் விளக்குகிறது. 12ஆம் அதிகாரம் சபையில், கொரிந்து சபையில் காணப்பட்ட பிரிவினைக்கான இன்னொரு காரணம், அதாவது 2வது காரணத்தை அங்கே சொல்லுது. 12, 13, 14 சபைக்குள் காணப்பட்ட மற்றொரு பிரிவினைக்கான காரணம் தான் என்ன? 12:1 பாருங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்படின்னா ஆவிக்குரிய வரங்கள் குறித்து ஒரு அறியாமை காணப்படுது, அதனால் சில விளைவுகளும் ஏற்படுகிறது. அந்த அறியாமையை நீக்க விரும்புகின்றார் பவுலார். எந்த அதிகாரத்தில்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம். ஆக 12, 13, 14 எல்லாம் ஆவிக்குரிய வரத்தை குறித்தது. அதுதான் இந்த வாரம் பாடத்தையும் அடிப்படை. ஆகவே அந்த தலைப்பு தான் இந்த வாரம் பாடமாக கொடுக்கப்படுகிறது. பாடத்தினுடைய தலைப்பு ஆவிக்குரிய வரங்கள். ஜெபத்தோடு இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து படிப்போமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, உடைய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அதிகமாக சார்ந்திருக்க வேண்டும் தகப்பனே. உடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே பொழியப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாக படித்து புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஐயா.
ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்துக்கு உம்முடைய வசனங்கள் செல்லட்டும். தகப்பனே, எங்கெல்லாம் கரைகள் காணப்படுகிறது என்பதை உணர்த்தும். பாவத்தை, பலவீனத்தை, அக்கிரமத்தை, துன்மார்க்கத்தை நீர்தாமே உணர்த்த வேண்டும் என்று தயவாய் வேண்டுகிறோம். உணர்த்துவது மாத்திரமல்ல, தேவரீர் ஜெயம் பெறுவதற்கான நம்பிக்கையும் தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் ஆவிக்குரிய வரங்களை குறித்து. இப்ப சபையில காணப்பட்ட இந்த ஆவிக்குரிய வரங்கள், இதை நம்ம ஒரு 4ஆ பிரித்து படிப்போம் பாருங்க. பல்வேறு வரங்களும் ஒற்றுமையும், இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், வரங்களுக்கு மேலான அன்பு. அன்பு தான் வரத்துக்கு மேலே அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மூன்றாவது, ஆவிக்குரிய வரம் 1, ஆவிக்குரிய வரம் 2. ஆக வரங்களை குறித்து நம்ம என்ன செய்வோம்னா படித்து கொள்ள போகிறோம். 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் வசனம் 13 பாருங்களேன். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை குறித்து இயேசுவை கர்த்தர் என்று ஒருவன் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்ப பரிசுத்த ஆவியினால ஒருத்தன் பேசுறான்னா இயேசுவை என்னன்னு சொல்லுவான்? இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுவான். என்ன, இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுவான். சரி, பரிசுத்த ஆவியினால பேசாதவன் என்ன செய்வான்? இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுவான். அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இயேசுவுக்கே உரிய ஸ்தானத்தை அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைப்பது தான் பரிசுத்த ஆவியினுடைய வேலையா இருக்கிறது. அவர் வருவார், நான் பேசின யாவையும் நினைப்பூட்டுவார்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு இல்லையா? அந்த வசனத்துக்கு நாங்க பரிசுத்த ஆவியினாலே ஒருத்தர் பேசும் பொழுது அவங்க இயேசுவை உயர்த்த வேண்டும், இயேசுவானவரை தாழ்த்தி பேசுவாங்கன்னு சொன்னா அது பரிசுத்த ஆவியே இல்லை. சரிங்களா? இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்து அப்படி, இயேசு கிறிஸ்து இப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆவி பரிசுத்த ஆவினால ஏவப்பட்ட ஆவியா? கிடையவே கிடையாதுங்க. இப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 4 இருந்து, அப்ப ஆவியினால ஏவப்பட்டு பேசுகிறவர் இயேசுவை உயர்த்துவார். அதுதான் விஷயம். இப்ப அந்த ஆவியானவர் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு பாருங்க. 4, 5, 6. 1 கொரிந்தியர் 12, 4 முதல் 6 வரை. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. கவனிச்சிங்களா? அப்ப வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருத்தர் தான். ஒரே ஆவியானவர் பல்வேறு வரங்களை அவர் கொடுக்கிறார். அதான் விஷயம். இப்ப அடுத்தது பாருங்க, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. அதாவது மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இந்த வரம் வந்துருச்சுன்னா வெரைட்டியா என்ன, வெவ்வேறு வகையான கிரியைகள் வெளிப்படுகின்றது. ஆனா தேவன் ஒருவரே. அப்ப ஆவியானவர் வந்தாருன்னா எவ்வளவு வரம் வரும்? அதுதான் கேள்வி. வசனம் 4 சொல்லுது, ஆவியான ஒருவரே, வரங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாமும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. சரி, அப்ப ஆவியானவனால் ஏவப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்றான். சரிங்களா? அதுதான் விஷயம். இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று அவன் சொல்லுவது இல்லை. சரி, இப்ப ஆவியானவரை பெற்ற மனுஷன் வரங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதுவும் என்ன வரம் பாருங்க, வரங்கள்ல வெவ்வேறு வரத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த வசனம் 4, 5, 6 பாருங்க, எல்லாமே வரம்தான். அதான் விஷயம். வரம் சொல்லப்பட்டிருக்கு, ஊழியம் சொல்லப்பட்டிருக்கு, கிரியையும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாமே ஆவியானுடைய வரம் தான். ஆனா அடுத்தது பாருங்களேன், இதை யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். வரங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, யார்? ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. அடுத்தது ஊழியங்களையும் வித்தியாசம் உண்டு, அடுத்தது கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. உங்களுக்கு என்ன புரியுது? தேவன்ற வார்த்தை, கர்த்தர்ன்ற வார்த்தை, ஆவியானவர்ன்ற வார்த்தை, உங்களுக்கு என்ன புரியுது? வரங்களை கொடுப்பது திருத்துவ தேவன், பிதாவாகிய தேவன், இயேசுவாகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர். இவங்க தான் வரங்களை கொடுக்குறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா?
அப்போ எவ்வளவு அழகா வந்து இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அந்த வரங்களை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற கருத்தை நம்ம இங்கே பார்க்குறோங்க. அப்போ ஆவியினால் ஏவப்பட்ட மனுஷன் என்ன பேசுவான் புரிஞ்சுக்கிட்டோம். இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுவான். சரிங்களா? வரங்கள் யார் கொடுக்குறா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா திருத்துவ தேவன் என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. சரி, இப்ப எவ்வளவு வரம் கொடுக்குறாங்க? பைபிள் சொல்லுது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதான் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பல்வேறு வரங்கள் அப்படின்னு படிச்சோம்ல. சரி, இதுதான் விஷயம். அங்கதான் வந்துட்டோம். இப்ப என்னென்ன வரத்தெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, வசனம் 8, 9, 10 பாருங்க. என்னென்ன வரம், எவ்வளவு வரம் இருக்கு நீங்க கவுண்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறேன், நீங்க கவுண்ட் பண்ணுங்க. அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது வீட்டு பாடம் நம்பர் 2. சரியா? ஓகே. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். என்னவா? ஒருத்தர் ஆவினால வசனத்தை போதிக்கிறார், இன்னொருத்தர் ஆவினாலே அறிவை போதிக்கிறார். என்ன வித்தியாசம்? பைபிளுடைய அர்த்தத்தை விளங்க பண்றது ஞானம், அறிவை உணர்த்துவது, நடைமுறை வாழ்க்கையில வசனத்தை கொண்டு வருவது அறிவு. இப்ப பாருங்க, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். ஒரு காரியம், அந்த காரியம் தேவன் செய்வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுவே ஒரு வரம் தான். ஆண்டவர் செய்வாருங்க, ஆண்டவர் பார்த்து பாருங்க அப்படின்ற அது ஒரு விசுவாசம். பாருங்க, விசுவாசம் அது ஒரு வரம். அடுத்தது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும். என்ன என்ன ஆவியில வராங்க? அவங்களுடைய உபதேசம் தப்பா இருக்குதே அதை கண்டுபிடிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சத்தியம் சரிதான், அவங்க எந்த நோக்கத்தில் வைக்கிறாங்க. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள், அந்த பரிசேயர்கள், அவங்கெல்லாம் குற்றஞ்சாட்டுவாங்க. கரெக்டாக இருக்கும், எழுத்தின்படி கரெக்டாக இருக்கும். இவள் விபச்சாரம் செய்தாலே, ஆனால் நோக்கம் என்ன? என்ன ஆவி? அது பகுத்தறிகிறதே ஒரு விஷயம் வர்றாங்க. அதுக்கப்புறம் பிசாசு இருக்குதா பிசாசு இல்லையா, அந்த ஆவி யாருக்குள்ள இருக்குதோ அந்த ஆவி கண்டுபிடிச்சிரும், இங்கே பிசாசு இருக்குது, இது பிசாசு இல்லை, இது மனநல பிரச்சனை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆவினாலே பகுத்தறிதலும். அடுத்தது, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அப்போ வசனம் 8 வாசிச்சேன், 9 வாசிச்சேன், 10 வாசிச்சேன். 8, 9, 10ல் நீங்கள் நம்பர் போட்டுகிட்டே வந்தீங்களா? எவ்வளவு வரங்கள் அங்கே இருக்கிறது? ஏன் நம்பர் போட சொன்னேன்? சும்மாவா சொன்னேன்? எதுக்காக நம்பர் போட சொன்னேன்? இங்கே 8ஆம் வசனத்தில், 9ஆம் வசனத்தில், 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரங்கள்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வரம் என்ன? நிறைய வரம் இருக்கு இல்லையா? ஞானத்தை போதிக்கிறது, அறிவை உணர்த்துறது, விசுவாசத்தை வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் குணமாக்குறது, அற்புதங்களை செய்கிறது, இப்படி வெவ்வேறு வரங்கள் இருக்கிறது. உங்கள்கிட்ட வரம் இருக்குதா வரம் இல்லையா? வரம் இருக்குதா வரம் இல்லையா? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. உங்க சபைக்குள்ள இந்த எல்லா வரங்களும் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு சபையை பாருங்க, அந்த சபைக்குள்ள இந்த எல்லா வரங்களும் இருக்குதா? இவர்கிட்ட விசுவாசம் வரம் இருக்குது, இவர்கிட்ட குணமாக்கும் வரம் இருக்குது, இவர்கிட்ட வந்து ஞானத்தை போதிக்கும் வரம் இருக்கு, இவர்கிட்ட அறிவை உணர்த்தும் வரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால இனம் கண்டுபிடிக்கக்கூடிய சபை இருக்கிறதா? கவனிங்க. சரி, அப்ப வெவ்வேறு வரங்கள் வந்து இருக்கிறது. சரி, இந்த வெவ்வேறு வரங்களை அப்ப தலைப்பு லேசா வரோமா? வெவ்வேறு வரங்களும். சரி, அப்ப ஆண்டவர் வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறவர் ஆவியானவர், திருத்துவ தேவன். புரிஞ்சுக்கிட்டோம். அந்த வெவ்வேறு வரங்கள் பட்டியல் என்ன, அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வெவ்வேறு வரங்களை பவுலர் ஒரு நோக்கத்தோடு, நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நோக்கத்தோடு இதோட கூட ஒப்பிடுகின்றார். என்னத்தோடு ஒப்பிடுகின்றார்? வசனம் 12 பாருங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று,
அதற்கு அவயங்கள் அநேகம். பாருங்க, பாடி ஒண்ணுதான். ஆனா உடல் உறுப்பு, பாடி பார்ட்ஸ், நிறைய பாடி பார்ட்ஸ் இருக்கு. ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. சொல்லிட்டு சொல்றாரு, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். என்னவா? அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்ப உடல்ல நிறைய உறுப்பு இருக்குது, ஆனால் உடல் என்பது ஒன்றுதான். சரி, உடல் என்பது ஒன்றுதான். அப்ப என்ன சொல்ல வராரு? இப்ப என்ன அநேகம்? அநேகம்னா உறுப்புகள் அநேகம். ஏற்கனவே ஆவியானவர் என்னத்தை கொடுக்கிறாரு? ஒரு வரத்தை கொடுக்கிறாரா? இல்ல, அநேக வரங்களை கொடுக்கிறார். பல்வேறு வரங்களை கொடுக்கிறார். வரங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அப்ப உடல்ல எப்படி உடல் உறுப்புகள் அநேகமாய் இருந்து உடலானது ஒன்றாக இருக்கிறதோ, அதே போல நமக்கு நிறைய வரங்கள் இருந்தாலும் சபை ஒன்று. ஒரு சபைக்குள்ள வெவ்வேறு உறுப்புகளான அவயங்களான வரங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு புரியுதா? ஒரு சபை அப்படின்னு சொன்னா பலதரப்பட்ட வரங்கள் வேணுங்க. எதுக்கு இந்த வரம்? இந்த வரமே ஊழியங்களை செய்வதற்காகத்தான். என்ன, அந்த ஊழியத்தினால பக்தி விருத்தி நமக்கு உண்டாகும். ஆனா நோக்கம், பிரதானமான நோக்கம் ஊழியத்திற்காகத்தான். அப்ப ஒரு சபையானது அது பிரகாசிக்கணும் அப்படின்னா வரங்கள் வேண்டும். நீங்கள் வரத்தை பெற்றிருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, பல்வேறு வரங்கள் ஆனால் ஒரே சரீரம். எப்படி? 12:25 சரீரத்திலே பிரிவினை உண்டாகிராமல். இந்த பிரிவினைன்ற வார்த்தை வருதா? இப்பதான் வருது பாருங்க. உங்க சபையில பிரிவினை உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன், ஆகினும் சிலவற்றை நான் நம்புகிறேன், சிலவற்றை நான் நம்பல. அப்ப இப்படி ஒப்பிடுறாரு பாருங்க. சரீரத்திலே பிரிவினை உண்டாகிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவு உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். சூப்பரான பாயிண்ட் சொல்றாங்க. அப்ப சரீரத்துல பலவீனமான ஒண்ணு அவயம் இருக்குது, பலமான அவயம் இருக்குது. பலவீனமான அவயத்திற்கு அதிக கனத்தை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்ப அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அப்ப ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். அப்ப வெவ்வேறு உறுப்புகள் சேர்ந்து எப்படி சரீரம் நல்லா இருக்கிறதுக்கு பாடுபடுதோ, அந்த மாதிரி வெவ்வேறு தாளந்துகள், வெவ்வேறு வரங்கள் சேர்ந்து சபை ஆரோக்கியமாய் இருப்பதற்கு பாடுபட வேண்டும். எப்படி? நான் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன், இருதயம் நான் துடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஓய்வே இல்லை. உங்களுக்கெல்லாம் என்னப்பா, கால் என்ன நடந்தாதானே கால் வேலை செய்யுது, மற்ற நேரம்லாம் வேலை செய்யவே இல்லைல்ல. ஆனால் நான் பார் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் பார். இப்படி ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பார்த்து குறை பேசிக்குதா? இல்லையே. அப்ப என்ன நடக்குது? சரீரம் நல்லா இருக்கிறதுக்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யறாங்க. அதே போலத்தான் சபை ஆரோக்கியமா இருப்பதற்காக ஒவ்வொரு தாளந்துகளும் ஒவ்வொரு வரங்களும் இசைந்து வேலை செய்ய வேண்டும். வெவ்வேறு ஆனா ஒற்றுமையாக நம்ம காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் நம்ம. அப்ப இந்த வரங்கள் ஆண்டவர் தான் கொடுக்கிறார். ஆவியானவர் தான் வெவ்வேறு வரங்களை கொடுக்கிறார். என்னென்ன வரத்தை கொடுத்தார்? அந்த வரங்கள் எதுக்கு ஒப்பிடப்படுது? வெவ்வேறு வரங்கள் சரீரத்தின் உறுப்புகளுக்கு ஒப்பிடப்படுது. அப்ப அவயங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒன்றா வேலை செய்யணும். அப்ப சபையில முதல்ல உங்களுக்கு வரம் இருக்குதா? அதுக்கப்புறம் சபைக்கு வருவோம். உங்களுக்கு வரம் இருக்குதா? உங்க வரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தீமோத்தேயுட்ட பவுல் சொல்றாரு, நான் கை வச்சதுனால உனக்கு வரம் கிடைச்சிச்சு, அதை அனல் மூட்டி எழுப்பி விடு அப்படின்றார். சரி, எப்படி இந்த வரத்தை பெற்றுக்கொள்வது? நீங்கள் மனம் திரும்பும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38. நீங்க மனம் திரும்பினீங்கன்னா, பாவத்தை அறிக்கை செஞ்சீங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். என்ன அர்த்தம்? ரொம்ப ஆழமான அர்த்தம், ரொம்ப எளிமையா சொல்லப்படுது. நீங்க உண்மையிலே பாவ மன்னிப்பை தேவ சமூகத்துல பெற்றீங்கன்னா, பாவ மன்னிப்போடு கூட ஒரு கிஃப்ட்டும் வருதுங்க.
என்ன கிஃப்ட்டு? சத்தியத்தை ஊழியம் செய்வதற்கு ஒரு gift வருதுங்க. அப்ப நீங்க உண்மையிலே ஒவ்வொரு டைம் உண்மையிலே பாவ மன்னிப்பை நீங்கள் வாங்கும் பொழுது ஆவியானவர் ஒரு வரம் தருகின்றார். அந்த வரத்தை சரியாய் பயன்படுத்தும் பொழுது மேலும் இன்னொரு gift ஒன்று கொடுக்குறாரு. அதுதான் கேட்குறேன், நீங்க gift வாங்கிட்டீங்களா? gift வாங்கலை அப்படின்னு சொன்னா நான் பாவ மன்னிப்பை பெறலைன்னு அர்த்தங்க. அப்ப நீங்க பாவ மன்னிப்பை பெற்றுனா நீங்க வாங்கியிருப்பீங்க. இப்ப கேள்வி, உங்க சபையில இந்த வெரைட்டி ஆஃப் gift, வெரைட்டி ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்கா? என்னைக்காவது சபையில நீங்க, ஆண்டவரே எங்களுக்கு இந்த வரங்கள்லாம் வேண்டும் ஐயா, எங்க சபையில ஞானத்தை போதிக்கும் வரம் வேண்டும், அறிவை உணர்த்தும் வரம் வேண்டும், விசுவாசம் வரம் வேண்டும், குணமாக்கும் வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபித்தது உண்டா? முதல்ல உங்களுக்குள்ள வரம் வேணும் அப்படின்றத நீங்க யோசிக்கிறீங்களா? உங்க சபைக்குள்ள வர வேணும்ன்றத யோசிக்கிறீங்களா? சபைக்குள்ள வெரைட்டி ஆஃப் வரங்கள் வேணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறத, ஆண்டவர் இந்த காலத்துக்குரிய அந்த வரங்கள்லாம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? பவுலாரு விரும்புங்கள் அப்படின்லாம் வார்த்தையை சொல்றாரு. வரத்தை சொல்லும் பொழுது விரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் உண்மையிலேயே விரும்புறேனா? சரிங்களா? இப்ப அடுத்தது எனக்குள்ள வரோம், என் சபைக்குள்ள வரோம், சபைக்குள்ள வெரைட்டி ஆஃப் வரோம். இப்ப அந்த வரங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது சண்டை போடாம இசைவாக இருக்கிறதா? ஒருத்தருக்கு பாட்டு பாடுகின்ற வரம், ஒருத்தருக்கு போதிக்கின்ற வரம். போதிக்கிற வரமும் பாட்டு பாடுகின்ற வரமும் சண்டை போடுதா? சில பேர் வெளி ஊழியங்களை செய்கிறாங்க, சில பேர் சபைக்குள்ள பிரசங்கம் பண்றாங்க. வெளியில போய் பண்ற எவாஞ்சலிஸ்டுக்கும் சபையில பிரசங்கம் பண்ற ரிவைவலிஸ்டுக்கும் சண்டை இல்லாம இருக்குதா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? சரிங்களா? அப்ப பாட்டு பாடுறவங்களுக்கும் போதிக்கிறவங்களுக்கும் சண்டை இருக்குதா? பிரசங்கம் பண்றவங்களுக்கும் வேதபாடம் கொடுக்குறவங்களுக்கும் சண்டை இருக்குதா? சரிங்க, 2 ஸ்பீக்கர், 2 பேரும் பலமான ஸ்பீக்கர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் அருமையா பேசுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கரை பார்த்து சொல்றாங்களா? உங்களுக்கு புரியுதா? 2 போதகர்கள், 2 ஊழியர்கள், அந்த ஊழியக்காரர் நல்லா பண்றாருப்பா, அவர் நல்லா ஊழியம் பண்றார் அப்படின்னு வாயை திறந்து வாய் நிறைய அவங்கள உயர்த்தி பேசுறாங்களா? சொல்றாரு, நான் சிறுக வேண்டும் அவர்கள் பெருக வேண்டும், அவர் பெருக வேண்டும் சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த வரமுடைய ஒருத்தர் வரமுடைய இன்னொருத்தரை உயர்த்தி பேசுறது காது குளிர கேட்டிருக்கிறீங்களா? அதாங்க, வரம் இருக்கிறதா? சபைக்குள் வரம் இருக்கிறதா? சபையில வெவ்வேறு வரங்கள் இருக்கிறதா? இப்ப அந்த வரங்கள் மத்தியிலே ஐக்கியம், அழகான ஐக்கியம் காணப்படுகிறதா? அதுதாங்க பாடம் 1, வெவ்வேறு வரங்களும் ஒற்றுமையும். இப்ப 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 12ஆம் அதிகாரம் லேசா புரியுதா? 13ஆம் அதிகாரத்துக்கு வரலாம் வாங்க. இப்ப எங்க போய் முடிச்சிருக்கிறாரு? வர வேணும், வரம் வித்தியாசம் இருக்குது, என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்குது, வித்தியாசமா இருந்தாலும் எப்படி சேர்ந்து இருக்கணும், இந்தியா வெவ்வேறு மாநிலமாக இருந்தாலும் எப்படி ஒரே இந்தியாவா செயல்பட முடியும் என்ன? ஸோ அதுதான் இப்போ அவ என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எங்கேயோ உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹிண்ட் பண்ண வரார் பவுலார். இப்போ இப்போ ஒருவேளை ஒரு வரத்துக்கும் இன்னொரு வரத்துக்கும் சண்டை இருக்குமானால் அந்த சண்டைக்கான காரணம் தான் என்ன? 13ஆம் அதிகாரத்துக்கு வரார். இப்போ 13ஆம் அதிகாரம் எதை பற்றியது? நாம் படிக்கவே வேண்டாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எதை பற்றியது? சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க, கமெண்ட்ஸில் டக்கு 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 டக்குன்னு போடுங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எதை பற்றியது? இந்நேரம் போட்டிருக்கணுமே நீங்க. அன்புங்க. நம்ம அன்பை மட்டும் வெட்டிட்டு எடுத்துட்டு போயிடுறோம் நம்ம. ஆனா அந்த பின்னணியில பாருங்க, கொரிந்தியர் புஸ்தகம் ஒவ்வொரு இஷ்யூவையா பேசிக்கிட்டே வர்றார். விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், நீதிமன்ற வழக்கு. இப்ப இந்த ஆங்கிள் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அதுல ஆவிக்குரிய வரத்தை குறித்து பேசும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எழுத வேண்டிய அவசியம்தான் என்ன? அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்பினுடைய விளக்கம் 1 கொரிந்தியர் 13 விட வேற எங்கேயும் இல்லை இல்லையா? இப்போ 1 கொரிந்தியர் 13 அந்த கொடுக்கப்படுற எளிமையான தெளிவு இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. அப்ப 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கும் ஆவிக்குரிய வரத்திற்கும் உள்ள சம்பந்தம் தான் என்ன? சரிங்களா? என்னமோ சபை அடிச்சுக்குது, பிடிச்சிக்குது, கடிச்சிக்குது. இப்ப இப்படி ஒன்றும்
பீறி ஒருத்தரை காயப்படுத்தியிருப்பது காரணம் ஒருவேளை ஆவிக்குரிய வரம் தானோ. அதுதான் அவர் சொல்றாருங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை குறித்து. அப்ப என்ன சொல்ல வராரு பாருங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பு எனக்கு இராவிட்டால் அந்நிய பாஷையெல்லாம் வேஸ்ட்டு. அடுத்தது, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. என்ன, எனக்கு விசுவாசம், இந்த ஊழியத்தை ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருவார் பாருங்களேன் பிரதர், விசுவாசம் வரும். ஆனா அன்பு இருக்குதா? அன்பு இல்லை அப்படின்னா அந்த இது வேஸ்ட்டு. தீர்க்க தரிசனம் வரமே உடையதா இருந்தாலும் அன்பு இருக்குதா? இல்லைன்னா வேஸ்ட்டு. சகல ரகசியங்கள், பைபிள்ல உள்ள ரகசியங்கள், அறிவுகள், இதெல்லாம் அப்படியே பயங்கரமா அது அப்படி இப்படின்னு எடுத்து சொல்றது. அந்த அறிவு வரம் இருந்தாலும் அன்பு இராவிட்டால் அதெல்லாம் குப்பை. 3வது, இன்னும் ரொம்ப சூப்பருங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. யாரு வந்தாலும் சரி, எதையாவது கொடுத்து அனுப்புகின்ற அந்த குணம் இருந்தாலும் அன்பு இருக்குதா? சரிங்களா? அல்லது என்னுடைய கொள்கைக்காக நான் செத்து போறேன்டா, அந்த கொள்கைக்காக, அந்த கொள்கையின் மேல அவ்வளவு உனக்கு ஒரு அந்த கொள்கைக்காக நீ உயிரையே கொடுக்கிற குணம் இருந்தாலும் அன்பு இருக்குதா? யோசிக்கிறேங்க. அப்ப அன்பு இல்லைன்னா அன்னதானம் வேஸ்ட்டு, அன்பு இல்லைன்னா வரம் வேஸ்ட்டு, அன்பு இல்லைன்னா அறிவு வரம் வேஸ்ட்டு, அன்பு இல்லைன்னா தீர்க்கசனம் வரம் வேஸ்ட்டு, அன்பு இல்லைன்னா அந்நிய பாஷை வேஸ்ட்டு. எதுவுமே எல்லாமே வேஸ்ட் தான். அப்போ அடிப்படை அன்பு. ஏன் அப்படின்னா எல்லாமே ஓய்ந்து போம். ஆனால் அன்பு தான் நிற்கும். ஏன்னா ஒரு டைம் வருது, அந்த டைமுக்கு அப்புறம் நம்ம ஊழியமே எல்லாம் முடிஞ்சு போயிடும், எல்லாம் பரலோகம் போயிடுவோம். இப்போ நிலைச்சு நிற்கிறது அன்பு தான். அந்நிய பாஷை தேவையில்லை. பாஷைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம தேவனை முகமுகமாகவே பார்ப்போம், ஒரே பாஷையை பேச போகிறோம். அந்நிய பாஷை தேவையில்லை. பாவத்தை ஆண்டவர் ஒழிச்சிருவார். தீர்க்க தரிசனம் தேவையில்லை. எல்லாம் முடிவு பெற்று எல்லாம் நிறைவு பெற்றுவிடும். ஆனால் அன்பு தான் நிற்கும். அப்போ அந்த அன்பு இருக்குதா? அதான் விஷயம். இப்போ இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை வசனம் 4 அன்பு எப்படிப்பட்டதை வசனம் 5, 6, 7 சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு அன்பு, வாட் இஸ் லவ், வாட் இஸ் நாட் லவ், அன்பு என்ன செய்யாது, அன்பு என்ன செய்யும் அப்படின்றத வசனம் 4 வசனம் 8 வரைக்கும் நமக்கு பார்க்கலாம். இப்போ இது இந்த 4 8 இருக்கு பாருங்க, இதுதான் 7வது பாடமாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஆகையினால அதுக்கு கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன், இங்கே கொஞ்சம் போல நம்ம படிப்போம். இந்த அன்பு என்ன செய்யும்? என்ன தீர்க்க தரிசன ஆவி ரொம்ப அழகா அந்த அன்பை சொல்லுது பாருங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 13:4 அன்பு என்ன செய்யும்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. என்ன, லவ் ஷோஸ் பேஷன்ஸ், லவ் இஸ் கைண்ட். அது பொறுமையா இருக்கும், கைண்டா இருக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது. என்ன, இப்ப பாருங்க, அன்பு என்ன செய்யும் பாருங்க, என்ன செய்யாது? அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அடுத்த வார்த்தை, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தை தாங்கும் அன்பு, சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்ப அன்புனா என்ன? வசனம் 4 இருக்குது, வசனம் 7 இருக்குது, வசனம் 5, 6, 7 அப்படியே திருப்பி போடுறாரு. என்னென்னலாம் அன்பு செய்யாது? என்ன, அன்புக்கு பொறாமை கிடையாது, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, இது இல்லை அது இல்லை அது இல்லை, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அன்பாகாது அப்படின்னு மாதிரி சொல்ற வர்றாரு.
இப்போ தீர்க்க தரிசன ஆகமம் என்ன தெரியுமா சொல்லுது? கொஞ்சம் பாருங்க. பிறரின் நோக்கம் எழும்பி பிரகாசி இயேசுவின் சீடர்கள், அதிகாரம் 30, பேராகிராஃப் 25. ரொம்ப அழகா அன்பை கொஞ்சம் போல அழகா சொல்றாங்க பாருங்க. பிறரின் நோக்கங்கள், செயல்கள் ஆகியவர்களின் மீது கிறிஸ்துவை போன்ற அன்பு, பிறருடைய நோக்கத்தை, பிறருடைய செயலை கிறிஸ்துவை போல அன்பு அனுகூலமான கட்டுமானத்தை வைக்கிறது. கிரைஸ்ட் லைக் லவ் பிளேசஸ் மோஸ்ட் ஃபேவரபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த மோட்டிவ்ஸ் அண்ட் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ். அவர் இப்படி செஞ்சாரு, அவர் அப்படி செஞ்சிருக்கூடாது. இல்லை பிரதர், நீங்கள் இப்படி பாருங்களேன். இல்லை சிஸ்டர், நீங்கள் இப்படி பாருங்களேன். இல்லை அவங்க நோக்கம் சரியாகவே இருந்துக்கலாம் இல்லையா? பிறருடைய நோக்கத்துக்காக விட்டு கொடுக்காம பேசுங்க. பிறருடைய செயலை விட்டு கொடுக்காம பேசுங்க. அதுதான் அன்பு. மிக அனுகூலமான கட்டுமானத்தை வைக்கிறது. அது தேவையில்லாமல் அவருடைய குற்றங்களை வெளிக்காட்டுவதில்லை. அன்னெசரியா அவங்க குற்றத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்தாது. என்ன அன்பு? கணவன் மீது மனைவிக்கு அன்பு இருக்குமானால் மனைவி கணவனுடைய குற்றங்களை வெளில சொல்லுவாளா? போய் யோசிச்சு பாருங்க. அதுவா அன்பு? அப்ப கணவன் மீது மனைவிக்கு அன்பு இருக்குதா? மனைவி மீது கணவனுக்கு அன்பு இருக்கிறதா? யோசிக்கணுங்க. அது அனுகூலமற்ற அறிக்கைகளை ஆவலுடன் கவனிக்காமல் இருந்து, it does not listen eagerly to unfavorable reports. தேவையில்லாத விஷயத்தை அது காது குளிர கேட்காதுங்க. கவனியாமல் இருந்து அதை விட மற்றவர்களின் நல்ல தன்மைகளை மனதிற்கு கொண்டு வருகிறது. ஒருவேளை தவறான விஷயங்களே இருந்தாலும் அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பட் சீக்ஸ் ரேதர் டு பிரிங் டு மைண்ட் குட் குவாலிட்டிஸ் ஆஃப் அதர்ஸ். அவங்கள்ட்ட காணப்படுகின்ற நல்ல விஷயங்களை மனசுக்குள்ளே கொண்டு வருதுங்க. அவங்கள பற்றின பாவ புஸ்தகத்தை மனசில் ஸ்டோர் பண்ணி வைக்காது அன்பு. அதை வெளில போய் அவ்வளோ ஈஸியாக சொல்லாது அன்பு. பிறருடைய மோட்டிவ்ஸை, பிறருடைய எண்ணங்களில் நோக்கங்களை ரொம்ப சரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்குது அன்பு. அப்போ இந்த அன்பு எனக்கு இருக்கிறதா? இந்த அன்பு இல்லை அப்படின்னா வரம் வேஸ்ட்டு. வரம் ஒன்றுமே இல்லை, எதுக்குமே உதவாதுன்றார். ஆக வரங்கள் பல்வேறு வரங்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வரங்களை விட சிறந்தது குணம்தான். என்ன குணம்? தேவனுடைய குணம்தான் அன்பு. ஆக அன்பு தான் பேஸ். இந்த பேஸில் தான் வரங்கள், தாளந்துகள்லாம் எழும்பி கட்டப்படுது. பேஸே இல்லைன்னா அது அத்தனையும் வேஸ்ட்டுங்க, அத்தனையும் வேஸ்ட்டு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சரி. இப்போ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இதில் 2 ஆவிக்குரிய வரங்களை பற்றி சொல்லப்படுது. அந்த வரங்களை பார்த்து நம்ம முடிப்போம். 12 படிச்சிட்டோமா? 13 படிச்சிட்டோமா? 12ல் வெவ்வேறு வரங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் படித்தாச்சு. 13ல் அந்தந்த வரங்களுக்கான பேஸ் என்ன அதை படித்தாச்சு. இப்போ 1 கொரிந்தியர் 14 எதை பற்றி பேசுது சரிங்களா? இப்போ 1 கொரிந்தியர் 12, 13, 14 இது 3ல் ஒரு ஆவிக்குரிய வரத்தை குறித்து திரும்ப 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 சொல்கிறாங்க. 12லையும் அந்த ஆவிக்குரிய வரம் வருதுங்க, 13லையும் வருதுங்க, 14லையும் வருது. அது என்ன அப்படின்னா, அதுதான் அந்நிய பாஷை என்கிற வரம். இந்த அந்நிய பாஷை என்கிற வரம் அது 20 முறைக்கு மேலே வருதான். சரி, அப்போ 1 கொரிந்தியர் 12ல் அந்நிய பாஷை என்கிற வார்த்தை எத்தனை முறை வருது? வீட்டுப்பாடம் 3. 1 கொரிந்தியர் 13ல் அந்நிய பாஷை என்ற வார்த்தை எத்தனை முறை வருது? 1 கொரிந்தியர் 14ல் ஏகப்பட்ட முறை வருதுங்க அந்நிய பாஷை அப்படின்ற வார்த்தை. ஆக மொத்தம் அந்நிய பாஷை என்ற வார்த்தை எத்தனை முறை வருது கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? சரி, ஏன் பிரதர் கண்டுபிடிக்க சொல்றீங்க? 1 கொரிந்தியர் 12லிருந்து 14 வரைக்கும் அத்தனை முறை வருதுன்னா சபையில் பிரச்சனைக்கான காரணம் எந்த வரங்க? எந்த வரம்? அந்நிய பாஷை என்கிற வரம். சரி, இப்போ ஏற்கனவே வரங்களில் வித்தியாசங்கள் உண்டுன்னு படித்தோமா? அது ஏகப்பட்ட வரத்தை படித்தோமா? அந்த ஏகப்பட்ட வரத்தில் முதல் வரம் என்ன வரம்? ஞானத்தை போதிக்கும் வரம். அதில் கடைசி வரம் தெரியுமா உங்களுக்கு? கடைசி வரம் பாருங்க, அது என்ன வருது? பற்பல பாஷைகளை பேசுவதும் பாஷைகளை விளக்குவதும். அந்நிய பாஷையும் அந்நிய பாஷைக்கான வியாக்கியானம் தாங்க கடைசி வரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 1 கொரிந்தியர் 12, 13, 14
ஏன் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, அந்நிய பாஷை வரம் தான் சபைக்குள்ள, கொரிந்து சபைக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்குது. சரி, அதற்கு என்ன திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு காரணம், அந்த வரங்கள் லிஸ்ட்ல கொண்டு போய் எதை வைக்கிறாரு கடைசியா? அந்நிய பாஷை வரத்தை தான், வியாக்கியானத்தை தான் கடைசியா வைக்கிறாரு. எனவே அந்நிய பாஷை வரம் தான் பிரச்சனையே உள்ளா இருக்குது. சரி, இன்னொரு காரணமும் சொல்றேன். 1 கொரிந்தியர் 13, அன்பு எனக்கு இராவிட்டால் முதல் எந்த வரம் வேஸ்ட்ன்னு சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். வரங்கள் லிஸ்ட்ல அந்நிய பாஷை தான் லாஸ்ட். பிரச்சனைக்குரிய லிஸ்ட்ல எதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வைக்கிறார்? அன்பு எனக்கு இராவிட்டால் என்ன வேஸ்ட்? 1 கொரிந்தியர் 13:1 என்ன சொல்லுது? 13:1 சொல்லுது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பாஷை தான் பிரச்சனை. அந்நிய பாஷை நீ பேசுறது தூதர் பாஷையாவே இருக்கட்டும் ராஜா, மனுஷர்கள் பாஷையாவே இருக்கட்டும் ராஜா, ஆனா அன்பு இல்லைன்னா அந்த பாஷை வேஸ்ட்டுப்பா. அப்ப வரங்கள் லிஸ்ட்ல ஏன் பவுலார் கொண்டு போய் அந்நிய பாஷையை கடைசியில போடுறாரு? பிரச்சனை லிஸ்ட்ல அந்நிய பாஷையை கொண்டு போய் ஏன் ஃபர்ஸ்ட் போடுறாரு? 14ஆம் அதிகாரத்துல தெளிவா உடைக்கிறார். 2 வரத்துக்கு மத்தியில பிரச்சனை இருக்கிறது. ஒன்று அந்நிய பாஷை வரம், மற்றொன்று இன்னொரு வரம். அதையும் படிப்போம் நம்ம. அப்ப அந்நிய பாஷை கொரிந்து சபையால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகையினாலதான் பவுலார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆனா ஆவிக்குரிய வரம்னா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்நிய பாஷையை குறித்து அவங்க தெளிவு இல்லை. சரி, இப்ப அந்நிய பாஷை வரத்தை அவங்க தவறாய் பயன்படுத்தியிருந்தாங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி சொல்றோம்? 14ஆம் அதிகாரம் வசனம் 2 பாருங்களேன். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவன் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? இங்க அந்நிய பாஷை வரத்தை தான் நான் தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பிரச்சனை பாருங்களேன். 1 கொரிந்தியர் 14:23 இந்த அந்நிய பாஷை வரம் தான் அங்க பிரச்சனையாகுது. அதாவது மிஸ்யூஸ் பண்றாங்க அந்நிய பாஷை வரத்தை. 14:23 பாருங்க. ஆகையால் சபையார் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்திருந்து எல்லோரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது, என்னவா? எல்லாரும் அந்நிய பாஷைகளே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? அப்ப என்ன நடக்குது சர்ச்சில்? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. இதுதான் மேட்டர். அப்ப என்ன பிரச்சனை சபையில? அப்ப அந்நிய பாஷைங்கிற வரமானது தவறாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆதாரம் தான் 23 நம்ம பார்க்கிறோம் நம்ம. சரி, இப்ப என்னென்ன வகையில தவறாக துஷ்பிரயோகம் பண்ணப்படுது? 3 காரியங்கள் இருக்குது பாருங்களேன். அப்ப அந்நிய பாஷை வரம் என்பது, அது உண்மையிலே அந்நிய பாஷை வரம்னா என்ன? இன்னொருத்தருடைய மொழியை பேசுவது தான் அந்நிய பாஷை வரம். இன்னொருத்தருக்கு புரிய வைப்பது தான் அந்நிய பாஷை வரம். என்ன? வியாக்கரணத்தின் மூலமாக அதை புரிய வைப்பது தான் அந்நிய பாஷை வரம். இன்னொரு மொழியை பேசுறது தான் அந்நிய பாஷை. சரிங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். அது நடந்த விஷயத்திலேயே அதை தவறா யூஸ் பண்ணப்படுது. எப்படி தவறா யூஸ் பண்ணப்படுது? 3 காரியங்கள் இருக்குது. 3 துஷ்பிரயோகங்கள் இருக்குது. 1 கொரிந்தியர் 13:1 பாருங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். என்னவா? அன்பை நாடு, ஞான வரத்தை விரும்பு. பேஸ் அன்பு தான். ஞான வரத்தை விரும்பு, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்படின்னா இங்க சபையானது, சபைக்கு பவுலார் சொல்றாரு அன்பை நாடுன்றார். அப்ப இங்க அந்நிய பாஷையானது அன்பை விட அந்நிய பாஷை வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா? அதனால தான் சொல்றாரு அன்பை நாடு. சும்மா 2 வார்த்தையில மட்டும் சொல்லலை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க அன்பை பற்றி பேசுவதன் அவசியம் என்ன? இந்த அந்நிய பாஷை வரமானது அன்பு என்கிற இடத்தை அது எடுத்து விட்டது. அல்லது அன்புக்கு கொஞ்சம் போல இடம் கொடுத்துட்டு மீதியெல்லாம் அந்நிய பாஷையை பற்றி ரொம்ப ஓவரா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால துஷ்பிரயோகம் 1, மிஸ்யூஸ் நம்பர் 1.
ரெண்டாவது பாருங்க, ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்ப ரெண்டாவது துஷ்பிரயோகம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷையானது தீர்க்க தரிசன வரத்தை விட மேலானதுன்னு நினைக்கிறாங்க. முதல்ல அன்பை விட மேலானது, இப்ப அடுத்தது தீர்க்க தரிசன வரத்தை விட மேலானதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஞான வரத்தை விரும்பு, விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை விரும்பு. ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுறவன் சபைக்கு பக்தி விருத்தி கொடுக்கணும். வசனம் 5 பாருங்க, நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். என்ன அர்த்தம்? அன்பை விட அந்நிய பாஷை பெருசு, அடுத்த தீர்க்க தரிசன வரத்தை விட அந்நிய பாஷை பெருசு அப்படின்றார். அந்த ஞானம் கொடுக்கக்கூடிய வரத்தை நீங்க விரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுலா சொல்றாரு. அப்ப எப்படி வருது பார்த்தீங்களா? சரிங்களா? கொஞ்சம் போல உப்பு மாதிரி இருந்து தொட்டுக்க வேண்டிய இடத்த, அது சாப்பாடு எடுக்க வேண்டிய இடத்த அந்நிய பாஷை எடுத்துக்கிச்சுங்க. இதுதான் விஷயம். மூன்றாவது பாருங்க, 1 கொரிந்தியர் 14:4 பாருங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப அந்நிய பாஷை பேசுறவன் அதனால எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வளருது, ரைட், சூப்பர். ஆனா அதை விட எது பெருசுன்னா சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்க நீ பேசணும். சபைக்கு பக்தி விருத்தி எது கொடுக்குது? தீர்க்க தரிசனம் வரம் தான் கொடுக்குது சபைக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு 26 பாருங்க, நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. அப்ப சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவா நடக்கணும்பா. உன்னுடைய பக்தியை நீ காப்பாத்திக்க நீ வீட்டுல வச்சுக்கோ. ஆனா சபையினுடைய பக்தி விருத்திக்கு அந்நிய பாஷை யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகலைன்னா யூஸ் ஆகக்கூடிய தீர்க்கதரிசன வரத்தை யூஸ் பண்ணு. ஆக 3 மிஸ்யூஸ், 3 துஷ்பிரயோகங்கள். அன்பை விட அந்நிய பாஷை 1 தவறு. 2வது தீர்க்க தரிசன வரத்தை விட அந்நிய பாஷை 2வது துஷ்பிரயோகம். 3வது சபையினுடைய பக்தி வைராக்கியத்தை விட என்னுடைய பக்தி வைராக்கியம். அதுக்கு நீ சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஆக இங்க என்ன நடக்குது? சபையானது உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குதே ஒழிய ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. உங்களுக்கு புரியுதா? அந்நிய பாஷைன்னா என்னன்னு சொல்லிட்டேன் நான். மொழியை அற்புதமாக உடனடியாக பேசுவது தான் அந்நிய பாஷை. ஆனா இந்த ஒரு விஷயமானது 14ஆம் அதிகாரம் கொரிந்து சபையில தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் போயிட்டு, நீங்க பவுலார் போயிட்டு நீ உண்மையிலேயே அந்நிய பாஷை பேசலையான்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஒரு வழி போடுறாரு. என்ன வழி போடுறாரு? அன்பு தான் பெருசு, தீர்க்கதரிசன வரம் தான் பெருசு, சபையினுடைய பக்தி வைராக்கியம் பெருசு இப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி நீ பேசுறான் தான் சபையில பேசிக்கோ, ஆனா வியாக்கியானம் இருந்தா தான் பேசணும். விளக்கம் கொடுக்க முடியலன்னா பேசாத. அதுவும் 2 பேர் அல்லது 3 பேர் தான் பேசணும். 3 பேருக்கு மிஞ்சிலாம் பேசக்கூடாது. அந்த 2 பேர் அல்லது 3 பேர் ஒன்றின்படி ஒன்றா தான் பேசணும், விளக்கமும் கொடுக்கணும். இப்படி சொல்லிட்டார். அவங்க உண்மையிலே அந்நிய பாஷை வரத்தை பேசுறாங்களா, இல்ல அவன் பேசுறான்னு சொல்லி இவனும் அடிச்சு விடுறாங்களா, அதெல்லாம் ஓம் பாடு, நீ பார்த்துக்கோ. ஆனா புரிஞ்சுக்கோ, அன்பு பெருசு, ஞான வரம் பெருசு, சபையினுடைய பக்தி வைராக்கியம் பெருசு. சபையினுடைய பக்தி வைராக்கியத்துக்கு மத்தியில நீ பேச வரியா, இவ்வளோ லிமிட்டா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இன்னைக்கு பேசப்படுகின்ற அந்நிய பாஷைகளை கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு பேசப்படுகிற அந்நிய பாஷைகள் பேசுறாங்க, பேசட்டும். ஆனா அன்பு, கற்பனையின் பொருள் அன்பு என்பதை இன்னைக்கு பேசுற அந்நிய பாஷைக்காரர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா? இன்னைக்கு பேசப்படுகின்ற அந்நிய பாஷைக்காரர்கள் தீர்க்க தரிசன வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இன்னைக்கு பேசப்படுகின்ற அந்நிய பாஷைக்காரர்கள்
பேசுகிறவர்கள் அவர்கள் சபையினுடைய பக்தி விருத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இன்னைக்கு பேசப்படுற அந்நிய பாஷை கற்பனையின் பொருள் அன்பு என்பது ஒத்துக்கொள்கிறதா? இன்னைக்கு பேசப்படுகிற அந்நிய பாஷை தீர்க்க தரிசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? யோசிங்க. இன்னைக்கு பேசப்படுகிற அந்நிய பாஷை அன்னைக்கு கொருந்து சபையில காணப்பட்டது போலவே எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுவதற்கு உந்துறாங்களா? அன்னைக்கு சபையார் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க, சபையார் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க அப்படின்னு சொல்லி அது கொருந்து சபை, அது தப்பு. அதனாலதான் கொருந்து நிருபம் எழுதுறார். இதை இன்றைய பெந்தேகோஸ்தே சபை இயக்கங்கள்ல இது ஊக்குவிக்கப்படுகிறதா? யார் அவங்களுக்கு போய் சொல்லி தருவா? என்ன அப்ப தீர்க்கஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லாரும் பேசு, எல்லாரும் பேசு, எல்லாரும் பேசு அப்படின்னு சொல்றது சரியா? பைபிளுக்கு விரோதமானது அது. சரி, அப்ப இதெல்லாம் கத்துக்கிற பாடம் என்ன? ஒருவேளை நம்ம இதை புரிஞ்சிருக்கலாம். ஆனா பாடம் என்ன? அந்த மாதிரி அந்நிய பாஷைக்கான அடித்தளங்கள் இன்று நமக்குள்ளேயும் வருகிறதா? மற்ற சபைக்குள்ளேயும் வருகிறதா? என்ன அதாவது ஞானத்துக்கு சபையானது முக்கியத்துவம் கொடுக்காம உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? பாடல், ஆடல், மற்ற விஷயங்கள் இதற்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனா வசனத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. என்ன வசனத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது? பாருங்க, பாடலுக்கான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, டிஜிட்டல் டிஸ்பிளே, பாட்டு பாடுறவருக்கு ஸ்பெஷலாக ஃபீஸ் கொடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு ஞாயிறுந்தோறும் பாடப்படுகிறது. ஆனால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? கொருந்து சபை வசனத்துக்கு, ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதுவும் எல்லாரும் பேசணும்னு சொல்லுச்சு. அதுதாங்க கொருந்து சபையில் காணப்பட்ட பிரச்சனை. இன்று ஒருவேளை பவுல் இருப்பாரானால், பவுல் நீங்க பேசுவது தப்புப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்ப நீங்க யோசிங்க, நம்ம உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து போறோமா, அல்லது ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய சபையினுடைய ஆராதனை போகுதா? நம்முடைய ஆராதனை பேட்டர்ன் எப்படி போகுது? யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லோரும் வசனத்துக்காக வராங்களா, அல்லது ஒரு உணர்ச்சிக்காக வராங்களா? யோசிங்க. ஆக 12ஆம் அதிகாரம் பல்வேறு வரங்கள், ஆனால் ஒற்றுமையா இருக்கணும். 13ஆம் அதிகாரம் வரத்துக்கெல்லாம் மேலானது அன்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். 14ஆம் அதிகாரத்துல அந்நிய பாஷை வரம், அந்த வரம் எப்படி இருக்குது, எப்படி துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு, இதெல்லாம் படிச்சாச்சு. 14ஆம் அதிகாரத்துல இன்னொரு வரம் இருக்கிறது. என்ன? அது அந்நிய பாஷையை விட எந்த வரத்தை விரும்புங்க அப்படின்னு சொல்றாரு. 12:31 வாங்கல. 12:31 இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் சொல்றாரு. அந்த முக்கியமான வரம் என்ன? 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்ப எந்த வரத்தை விட எந்த வரம்? அந்நிய பாஷை வரத்தை விட தீர்க்கதரிசன வரம் முக்கியம். சரி, இப்ப தீர்க்கதரிசன வரம் வரும்போது அது என்ன செய்யுது? அந்நிய பாஷை தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்குறாங்க, சபைக்கு பக்தி விருத்தி கொடுக்கறது தான் தீர்க்கதரிசன வரம். இப்ப தீர்க்கதரிசனம் அப்படின்னு சொல்லும் போதுங்க 2 வகையில தீர்க்கதரிசிகள் செயல்படுறாங்க. பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வரத்தை குறித்து இந்த 13 வாரம் முடிச்ச பிற்பாடு அடுத்த காலாண்டு பாடம் முழுக்க முழுக்க தீர்க்கதரிசனம். அதில் இன்னும் ரொம்ப தெளிவாக படிப்போங்க. தீர்க்கதரிசனுடைய பயன்கள் என்ன செய்யறாங்க படிப்போம். ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசி 2 விஷயம் சொல்றாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி ஆகிய தாவீது ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 2 29-31 பாருங்களேன். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறது இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்நிதியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். தாவீது யார்? தீர்க்கதரிசி. அப்ப கிறிஸ்து என்ன செய்வார்? அவர் மரித்தாலும் உயிர் தெழுவார். அவர் மாம்சம் அழிவதில்லை, அவர் பாதாளத்தில் விடப்படுவதில்லை அப்படின்றது ஒரு விஷயத்தை சொல்றாப்புல. அப்ப தீர்க்கதரிசி யாரு? அப்ப நாளைக்கு நடக்க போற விஷயத்த அது மக்களுக்கு சொல்றதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தீர்க்கதரிசியினுடைய இன்னொரு வேலையை பாருங்க. 15ஆம் அதிகாரம் வசனம் 32, 15-32.
யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினால். என்னவா? தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியால். தீர்க்கதரிசி என்ன வேலை செய்யணும்? எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை முன்கூட்டியே சொல்லணும் இல்லையா? இப்ப தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியால் அநேக வார்த்தைகளினால் சகோதரர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கேயே இருந்து சகோதரரால் சமாதானத்தோடு அப்போஸ்தலருக்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். அநேக வார்த்தைகளால் புத்தி சொன்னாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க, பலப்படுத்தினாங்க. அப்ப தீர்க்கதரிசி வேலை ஏதோ எதிர்கால சம்பவத்தை முன்கூட்டியே சொல்றது மட்டுமல்ல, ஆலோசனை கொடுப்பதும் பலப்படுத்துவதும் தீர்க்கதரிசியினுடைய வேலை. தேவன் கொடுத்த ஒரு திட்டத்தை செய்யும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, செய்யலாமா வேண்டாமா இருக்கும், இல்லப்பா செய்ப்பா, இது தேவனுடைய திட்டம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றதே தீர்க்கதரிசியினுடைய வேலை. அப்ப தீர்க்கதரிசி வரம், தீர்க்கதரிசன வரம் சபைக்கு பக்தி விருத்தியை கொடுக்கிறது. எத்தனை வேலை செய்யறாங்க தீர்க்கதரிசி? முன்கூட்டியே நடக்கக்கூடிய காரியங்களை, நாளைக்கு நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே அறிவிக்கிறது தீர்க்கதரிசியினுடைய வேலை. பலப்படுத்துறது தீர்க்கதரிசியினுடைய வேலை. இப்படி காலம் முதற்கொண்டு உலகம் தோன்ற முதல் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பிட்டே இருக்கிறார். தேவன் தான் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறார் என்பதற்கு என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 18:22 பாருங்க. தேவன் தான் தீர்க்கதரிசி அனுப்புறான்றதுக்கு 4 மிக முக்கியமான அடையாளங்கள் இருக்குது. உபாகமம் 18:22 பாருங்க. உபாகமம் 18:22. ஒரு தீர்க்கதரிசி 18:22. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசி ஆண்டு அனுப்பியிருக்கிறார்னா அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இது நம்பர் 1. தேவன் அனுப்பிய தீர்க்கதரிசின்னு சொன்னா அவன் சொன்ன காரியம் நிறைவேறும். உபாகமம் 13. உபாகமம் 13:1-3 பாருங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன வார்த்தை நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவளை கேளாதிருப்பீர்களாக. என்னவா? அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமா சொல்லி அவன் சொன்ன காரியம் நடந்தாலும் கேட்காத. அவன் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி கிடையாது. தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி பிரமாணத்திற்காக தான் பேசுவானே ஒழிய பிரமாணத்தை மீறி பேச மாட்டான். முதல் விஷயம், தீர்க்கதரிசி என்ன செய்வாங்க? சொன்ன காரியம் நடக்குங்க. 2வது, தீர்க்கதரிசி பிரமாணத்தை மீறி பேச மாட்டாங்க, பிரமாணத்துக்காக தான் பேசுறாங்க. சரி, 3வது ரூல், தேவனுடைய ஆவினாலே ஒருத்தன் பேசினான்னா 1 கொரிந்தியர் 12:3 இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுவான். என்ன? இயேசுவை கிறிஸ்து அல்லன்னு சொல்றது அது அந்தி கிறிஸ்துவனோட ஆவி. அப்ப என்னென்ன சொல்றான்? முதல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி அது நடக்கணுங்க. 2வது, பிரமாணத்துக்கு விதமா பேசக்கூடாது. 3வது, இயேசுவை உயர்த்தி பேசணும், கிறிஸ்து கடவுள் என்று சொல்லி அது பேசணுங்க. இப்ப 4வது, கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும். அந்த வசனம் எங்க இருக்குது? வீட்டுப்பாடம் 4 மத்தேயில எங்கேயோ வருதுல்ல, 7ஆம் அதிகாரத்துல எங்கேயோ வருதுல்ல. 7ஆம் அதிகாரத்துல போய் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆக 3 விஷயம் பேசுறாங்க. கிறிஸ்துவ பத்தி, கற்பனையை குறித்து, தீர்க்க தரிசனத்தை குறித்து அதை சொல்லி நடக்குங்க. இதுதாங்க உண்மையான தீர்க்கதரிசி. இப்ப இந்த 4 விஷயம், இன்னும் நிறைய இருக்குதுங்க. 4 விஷயம் அப்படியே நிறைவேறணும். என்ன? ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் வசனம் 17 வாங்களேன், ரொம்ப முக்கியமான வசனங்க. வெளிப்படுத்தல் 12:17. அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய. என்ன பிரதர், 1 கொரிந்தியர் 14 படித்தோம், வெளிப்படுத்தல் 12 வந்துட்டீங்களே. இங்க ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குதுங்க. அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, ஸ்திரீயானவள்கிட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்கள். they have the testimony of Jesus. இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை உடையவர்கள். இயேசு கிறிஸ்து சாட்சி உடையவர்கள் என்ன அர்த்தம்? என்ன? அப்படி எடுத்துக்கூடாது. அதுக்கு இணைவசனம் தான் இருக்குதான்னு பார்க்கணும். 19:10 வாங்க.
இயேசு கிறிஸ்துவின் சாட்சி உடையவர்கள்லாம் அப்பொழுது அவனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசன ஆவியாய் இருக்கிறது. அப்ப வலு சர்ப்பமானது ஸ்திரீன் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை குறித்தும் இயேசுவை குறித்த சாட்சி உடையவர்கள்லாம் தீர்க்க தரிசன ஆவியை உடையவர்கள் மீதும் கோபம் கொண்டு. தீர்க்க தரிசன ஆவினா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசின்னு அர்த்தம். ஆவியினாலே தீர்க்கதரிசி பேசுகிறார். அப்ப கடைசி கால சபையில தீர்க்கதரிசி பேசுவார் என்பதுதான் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த தீர்க்கசனம். என்ன தீர்க்கசனம்? சபையானது 10 கற்பனையை பாதுகாக்கும் என்பது ஒரு தீர்க்கசனம். சபைக்குள்ள தீர்க்கதரிசி எழும்பி ஆவியானவர் கடைசி காலத்துல பேசுவார் என்பது தீர்க்கசனம். இது ரெண்டும் இருக்கிறதுனால அந்த சபையின் மீது பிசாசுக்கு பயங்கரமான கோபம் வரும் என்பது இன்னொரு தீர்க்கசனம். உங்களுடைய திருச்சபையில 10 பிரமாணத்தை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய திருச்சபையானது கடைசி காலத்துல இந்த தீர்க்க தரிசன வரம் மீண்டும் எழும்பும் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த தீர்க்கசன வரம் எழும்புச்சா? கடைசி நாட்கள்ல 10 கற்பனையை கைகொள்ளுகின்ற அந்த சபையில் தானே ஒரு தீர்க்கதரிசி எழும்பி ஆவியானவரை குறித்து அவன் தீர்க்கசனை எழும்பி ஆவியானவர் மூலமாக பேசுவார். அது ஆவியானவரே பேசுகிறார், அதாவது இயேசுவானவரே பேசுகிறார். அதான் இயேசுவின் சாட்சி. It is Jesus who is testifying through the Spirit, through the prophet. அப்ப இந்த தீர்க்கதரிசி யார் தெரியுமா உங்களுக்கு? ஞான வரங்களை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரங்களை அதிகமாய் விரும்புங்கள். இப்ப தீர்க்கதரிசன வரம் சபையில செயல்படுதுங்க. அதுதான் இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம சொல்றோம், இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசன வரம் எழும்பும் சபையில. அதுதான் இந்த 4 ரூலின் அடிப்படையில பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி கட்டளையை குறித்து பேசுவாங்க, தீர்க்கதரிசி கிறிஸ்துவை உயர்த்தி பேசுவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லி அப்படியே நடக்கும், தீர்க்கதரிசியினுடைய கனிகள் நற்கனிகளாக இருக்கும். இதன் அடிப்படையில தீர்க்கதரிசி கடைசி காலத்துல எழும்புவாங்க. எழும்புனாங்களா? எழும்புனாங்க. அவங்க பெயர் தான் திருமதி எலன் ஜி ஒயிட். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு தீர்க்கதரிசன வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எல்லாம் அந்நிய பாஷையா போயிருச்சு. இன்னைக்கு நீங்க அந்நிய பாஷைக்கும் கொடுக்கல, தீர்க்கதரிசிக்கும் கொடுக்காம இருக்கிறீங்களா? யோசிங்க. ஒன்று, நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்ன? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க சபைக்கு அநேக வரங்கள் வேண்டும் என்று ஏங்கி ஜெபிக்கின்றீர்களா? எங்க சபையில ஞான போதகர் வேண்டும், எங்க சபையில குணமாக்கும் வரம் வேண்டும், எங்க சபையில இன்னும் அநேக வரங்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்களா? வரங்கள் பலது இருந்தாலும் சபைகளுக்குள்ள வரங்களை வச்சு போட்டி இருக்கக்கூடாது, இணக்கமான உறவு இருக்கணும். அந்த உறவு இருக்குதா? யோசிங்க. ஆண்டவர் அந்நிய பாஷை வரத்தை விட தீர்க்கதரிசன வரத்தை விரும்புகிறார். தீர்க்கதரிசன வரத்தை நான் விரும்புகிறேனா, அல்லது உணர்ச்சி வசப்படுகின்ற தொழுகை முறை ஆராதனை முறையில் நான் இருக்கிறேனா? கடைசி காலத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய எலன் ஒயிட் மூலமாக பேசுகின்றார். அந்த வார்த்தைகளை நான் நம்புறேனா? யோசிங்க. கொரிந்து சபையானது இப்படித்தான் ஒழுங்கில்லாமல் இருந்துச்சுங்க. சகலமும் ஒழுக்கமும் கிரமமாய் நடக்க கடவுதுன்னு சொல்லி கொடுத்தார். ஆக நாமளும் கொரிந்து சபையினுடைய பிரச்சனைகளை வைத்திருக்கிறோமா? யோசிப்போம். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள தகப்பனே, அற்புதமான பாடத்திற்காக நன்றி. அன்புள்ள பிள்ளைகளாக மாற்றும் ஞான வரங்களை தாரும், பலதரப்பட்ட வரங்களை தாரும் தகப்பனே. நாங்கள் நிறைய பேருக்கு ஊழியர்களை செய்யணுமே ஆண்டவரே, வரத்தின் அடிப்படையிலே ஊழியர்களை செய்ய கற்றுத்தாரும். கடைசி நாட்கள் எங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. விசுவாசிக்க உதவி செய்திடணும் தேவரீர். என்னுடைய சபையின் ஆராதனை உணர்ச்சி வசப்படுதல் மட்டும் இல்லாமல் ஞானத்தை போதிக்கின்ற ஆராதனையாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.